நல்ல சரக்கா இல்லையா பின்ன டாஸ்மார்க் ரெமடி ராவா அடிச்சா கூட நெஞ்சு எரியாது. எங்க டாஸ்மார்க்னா அவ்வளவு பெரிய வேலையா? கவர்மெண்ட் உத்தியோகம். இனிமே கல்யாண வீடா இருந்தாலும் கருமாதி வீடா இருந்தாலும் நமக்கு சரக்குக்கு பஞ்சமே இல்லை. போய் தண்ணி கொண்டு வா. அவன் மனசு மாதிரி புடிங்கி குடிக்கிறதுக்குள்ள நானே குடிச்சிடறேன். இவ்வளவு அலைச்சல் அலையறீங்களே, அவன் சரக்கு வாங்கி கொடுக்கும் போதே குடிக்க வேண்டியதானே, அப்புறம் எதுக்கு அவனை திட்டுறீங்க? இத்தனை நாள் அவனை திட்டி இருக்கேன், அடிச்சிருக்கேன். இப்ப சரக்கா அலைஞ்சு புடிங்கி குடிச்சா நம்ம அப்பா ஒரு கட்டிங்கா அலையறான்னு தப்பா நினைச்சுக்க மாட்டானாடி. அவனுக்குள்ளே என்னமோ இருந்திருக்கு பாரு. அவன் ஒரு ஃபுல் பாட்டில கையில வச்சுக்கிட்டு மூடிய கூட திறக்க முடியாம திருதுன்னு முழிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். ஒரு குவார்டர் பாட்டில அசால்ட்டா திறந்துட்டான். ஏங்க அழுகுறீங்க? இவ்வளவு வாங்கிட்டு வந்தவனுக்கு ஒரு சைட் டிஷ் வாங்கிட்டு வரணும் தெரியல பத்தியா? இந்த கடலை சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு நல்லா தூங்குங்க. நான் ஏன்டி தூங்கணும்? என் புள்ள டாஸ்மார்க்ல வேலை செய்யறான். காந்தி ஜெயந்தினா கூட பிளாக்ல வாங்கி குடிப்பட்டி. புள்ள மேல இவ்வளவு பாசமா இருக்கீங்களே, அப்புறம் எதுக்கு அவனை அடி அடின்னு அடிச்சீங்க? அவன் பாஸ் மார்க் எடுக்கலன்னு அவன் அடிச்சேன்டி. இப்போ என் புள்ள டாஸ்மார்க்ல இருக்காண்டி, நான் அடிக்க மாட்டேன்.